இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சனி பெயர்ச்சி பலன்கள் 2025-2027 எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே சனீஸ்வர பகவான் என்பவர் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்வதற்கு சுமார் 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். அந்த வரிசையிலே சனீஸ்வர பகவான் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று கும்பராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீனராசிக்கு செல்கிறார். மீனராசிக்கு செல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 2 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்து பலன்களை தரப்போகிறார். அந்த வரிசையிலே சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான பலன்களையும் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து தரப்போகிறார். யாராருக்கு நன்மைகள் தரப்போகிறார், யாராருக்கு தீமைகள் தரப்போகிறார் என்பதை அவரவர் ராசிகளுக்கு நாம் ஏற்கனவே கூறியுள்ளோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சஞ்சரிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மகர ராசிக்கு என்ன செய்ய போகிறார் என்று நாம் இப்பொழுது விரிவாக பேசவிருக்கிறோம். மகர ராசிக்கு என்ன செய்ய போகிறார் சனீஸ்வர பகவான் என்பதை விட மகர ராசிக்கு இதற்கு முன்னாடி என்ன செய்தார் என்பதை நாம் இங்கு பார்த்தாக வேண்டும். பொதுவாகவே மகர ராசிக்கு 7.5 சனியின் பிடியில் சிக்கி தவித்திருப்பார்கள். கடந்த 7.5 ஆண்டுகள் அவர்கள் 7.5 சனியின் ஆதிக்கத்தில் பிடியில் இருந்ததனால் சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் அவர்களால் பாதிப்பு ஏற்பட்டு அவர்களுக்கு நிறைய தொந்தரவுகள், உடல்நலக் குறைவுகள், மனநல பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், உறவுகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள், பழி பாவங்கள், சூழ்ச்சி வஞ்சகத்தில் மாட்டிக்கொண்டு பெயர் கெட்டுப்போகுதல், அவமானம், அசிங்கம், பண நஷ்டம் ஆகியவை ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது ஜென்மத்தில் சனி இருந்தார் என்று பார்த்தோமானால் தலையில் சனி பகவான் உட்கார்ந்திருந்து பல தொல்லைகளை தந்திருப்பார் என்று கூறுவோம். இப்பொழுது ஜென்மத்திலிருந்து விலகி மகர ராசிக்கு கும்பத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் பாத சனியாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் இப்பொழுது மீனராசிக்கு செல்கின்ற போது 7.5 சனியிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுகிறார் மகர ராசி நேயர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ முழுவதும் 7.5 சனி விலகிடுச்சா, எங்களுக்கு இனிமேல் நன்மையானா? விடுதலை உங்களுக்கு சனீஸ்வர பகவானில் இருந்து விடுதலை. முதலில் விடுதலை என்றாலே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை என்று பொருள். அவர் நன்மை செய்ய போகிறாரா தீமை செய்ய போகிறாரா என்றால் மகர ராசி நேயர்களுக்கு தீமை செய்ய மாட்டார் என்பதை முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்பொழுது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரா, நல்லது செய்ய போகிறாரா, தீமை செய்ய போகிறாரா என்று பார்த்தோமானால் மகர ராசி நேயர்களுக்கு மீனத்து ராசிக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆவது முழுக்க நன்மையினை செய்ய போகிறார். எப்படிங்க நன்மையை செய்ய போகிறாரு? எல்லா ஜோசியரும் சொல்கிறாங்களே நன்மை தீமை ரெண்டும் தான் கலந்து சொல்கிறாங்க, எது உண்மை எது பொய் எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம் என்னென்னா மகர ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் வருகிறார். அதாவது 3ஆம் இடம் என்றால் மகரம், கும்பம், மீனம். மீன ராசிக்கு சனீஸ்வர பகவான் வருவதனால் 3ஆம் இடத்தில் இருந்தால் நன்மைகள் செய்வார் என்பது பொருள். அதாவது சனீஸ்வர பகவான் 3, 6, 11 இருந்தார்னா மிகப்பெரிய நல்ல யோகத்தினையும் ராஜயோகத்தினையும் தருவார் என்பது பொது விதி. அந்த அடிப்படையிலே 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்கள் வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடைபெறும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும், நல்ல நிகழ்வுகள் நடைபெறும், உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும், உறவுகள் மத்தியில் ஏற்பட்ட விரிசல்கள் சுமூக உறவு ஏற்படும். அதற்காக மற்றவர்களின் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை நிறுத்திக் கொள்வது நல்லது. மீண்டும் ஏற்கனவே பாவம் பழிக்கு ஆளானவர்கள், அந்த பழியினை சுமந்து கொண்டிருப்பவர்கள் அந்த வேலையிலே மீண்டும் ஈடுபட மாட்டார்கள் என்பதற்கான ஏற்கனவே ஏற்படுத்திய பாடம்தான் அது. ஆகையினால் இப்பொழுது அவர்கள் வேலை உண்டு, அவர்கள் தொழில் உண்டு, அவர்கள் வாழ்க்கை உண்டு என்று இருந்துவிட்டால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு 3ஆம் இடத்து சனி வாரி வழங்குவார். பொருளாதாரத்திலே முன்னேற்றமடையும். சிலருக்கு திடீரென பொருள் வரவு ஏற்படும். பாகப்பிரிவினைகளில் இருந்த குழப்பங்கள் நீண்டு நல்ல பொருள் வரவு ஏற்படுத்தும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மந்த நிலை மாறி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் வெற்றி கிடைக்கும். இரட்டிப்பு லாபம் பெறுவார்கள். படித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள் படிப்பினில் இருந்த தடை, மந்த நிலை விலகி
நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முதன்மை மதிப்பெண்கள் பெற்று வெளிநாட்டுக்கு படிப்பதற்கோ வேலைக்கு செல்வதற்கோ புதிய வாய்ப்புகள் உருவாகும். காதலித்து கொண்டிருந்த இளம் பெண்கள் ஆண்கள் திருமணம் செய்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வருகிறது. இந்த முறை கண்டிப்பாக உங்கள் காதல் வெற்றியாகும். திருமணத்தில் முடியும். திருமணம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். மேலும் கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் விலகி ஒற்றுமை ஏற்படும், அந்நியோன்யம் ஏற்படும். நிலப்புலன்களால் ஆதாயம் உண்டு. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் இருப்பவர்களுக்கு நல்ல விடுதலை கிடைக்கும். அதன் மூலமாக லாபமும் கிடைக்கும். நிலப்புலன்கள் விற்கார்ந்த நிலப்புலன்களால் ஆதாயம் கிடைக்கும். மேலும் பெரிய வரவுக்கு வழிவகுக்கும். திடீரென அதிர்ஷ்டம் அடிக்கும். திடீரென ராஜயோகம் பெறும். மகர ராசி நேயர்களுக்கு வராத பணம் கூட வந்து சேரும். பாக்கிகள் வசூலாகும். இந்த பணம் வரவே வராது என்றிருந்து தள்ளுபடி செய்த பணங்கள் கூட 1க்கு 2 மடங்காக வட்டியுடன் சேர்த்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்பது 100க்கு 80% நற்பலன்களையே தரப்போகிறது. உங்களுடைய 7.5 சனியின் பழைய நினைவுகள் அகன்று புதிய வாழ்க்கை அமையப் போகிறது. சிலர் வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். சிலருக்கு நிலத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படும். சிலர் வீடுகளை புதுப்பிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலர் வீடு கட்டி பாதியிலே நின்றதை முடிக்கும் நிலை ஏற்படும். சிலருக்கு பழைய கடன்கள் அடைபடும். புதிய கடன்கள் வாங்கி தொழில் செய்வதற்கு சிறப்பாக இருக்கும். பலருக்கு நோய் நொடியில் இருந்தவர்களுக்கு நோய் முற்றிலும் அகன்று ஒரு புதிய உற்சாகமும் உத்வேகமும் ஏற்படும். எதற்கும் கவலை கொள்ள தேவையில்லை. புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேர் கிடைக்கும். ஏங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்களே, அவ்வளவு நன்மையாக நடக்க போகுதுன்னா? ஆமாங்க, உண்மை. கண்டிப்பாக மகர ராசி நேயர்களுக்கு 80% நல்லது நடக்க போகுது. நான் சொல்கிறது உண்மை, நம்புங்க. ஏற்கனவே 7.5 ஆண்டுகள் அவர்கள் பட்ட வேதனைக்கும் துன்பத்திற்கும் இப்பொழுது மகர ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த 2.5 ஆண்டுகள் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறேன். மகர ராசியை பொறுத்தளவில் சனீஸ்வர பகவானினுடைய ஆதிக்கம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு 7.5 சனியில் ஏற்பட்ட பாதிப்புகள் என்பது மறக்க முடியாத கவலைகளையும் சோதனைகளையும் தந்திருக்கும். இப்பொழுது இந்த மகத்தான யோகம் பெற்ற மகர ராசி நேயர்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தினை பெறப்போகிறார்கள். இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்வினில் பல வெற்றிகளை பெற வேண்டும் என மகர ராசி நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.